Episode 3. Welcome to all. Dear student, now we are discussing the residential status. Residential status mean ஒரு நபரின் குடியுரிமை பற்றிய தகவலை அறிதல். இந்த ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிறது சான்ஸ் இருக்கு. ஓகே, 2019 to 20 அதாவது residential status, it means determination of person's residential position. அதாவது ஒரு நபரின் குடியுரிமையை நிர்ணயம் செய்தல். நபர் means it may be individual or HUF or partnership firm or AOP ஆர் கம்பெனி, யாராவது இருக்கலாம். அவருடைய குடியுரிமையை நிர்ணயம் செய்தலே ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, எ பர்சன் மே பி எ ரெசிடென்ட் ஆஃப் மோர் தென் ஒன் கண்ட்ரி ஃபார் எனி ப்ரீவியஸ் இயர். எந்த நபராக இருந்தாலும் ஒரே ப்ரீவியஸ் இயரில் மோர் தென் ஒன் கண்ட்ரிலேருந்து ரெசிடென்ட் இருக்கலாம். A person may be a resident of more than one country for any previous year. Previous year means income earn பண்ணோட இயர் தான் வந்து previous year. அந்த previous இயரில் ஒரு நபர் more than one countryயில் resident status வாங்கியிருக்கலாம். First. Second one, determination of residential status of person is a must to ascertain his tax liability. எந்த பர்பஸாக ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நிர்ணயம் பண்ணுறாங்கனாக்கா அவருடைய டேக்ஸ் லைபிலிட்டியை பொறுத்துரும். அப்போது ஒரு நபருடைய டேக்ஸ் லைபிலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா பேஸ்ட் ஆன் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஓகே, மேபி இண்டிவிஜுவல் ஆர் ஃபர்ம் ஆர் கம்பெனி யாராக இருந்தாலும் அவனுடைய டேக்ஸ் லைபிலிட்டி டிபெண்ட் அப்பான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the residential status of different assessable units such as individual, HUF, firm, AOP and company. இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, HUF இருந்தாலும் சரி, ஃபர்மாக இருந்தாலும் சரி, ஆர் ஏஓபி ஆர் கம்பெனி யாராக இருந்தாலும் அவங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டி டிபெண்ட் அப்பான் இஸ் ஆர் இட்ஸ் residential status. ஓகே, அப்போ ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் மீன்ஸ் ஒரு நபரின் குடியுரிமையை நிர்ணயம் செய்கிறது தான் வந்து ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட், நவ் we are discussing about residential status of individual. Individual means male or female, மேஜர் ஆர் மைனர் யாரெல்லாம் இருக்கலாம். அப்போ அந்த நபருடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் 3 கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்,
resident and ordinarily resident. Second one, resident but not ordinarily resident. Third one, non-resident. Okay, அப்போ resident status of individual under section 6 பிரகாரம் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட நபரை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஜஸ்ட் 3 கிளாஸிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டினரி ரெசிடென்ட், செகண்ட் ஒன் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், தேர்ட் ஒன் நான் ரெசிடென்ட். ஏன்னா ஒரு நபருடைய டேக்ஸில் எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்காங்க? டிபெண்ட் அப்பான் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அப்போ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பர்சனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் 3 கிளாஸிஃபிகேஷன் தான். தட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி, தேர்ட் ஒன் நான் ரெசிடென்ட். ஒரு நபர் வந்து ரெசிடெண்ட்டாக அல்லது நாட் ஆர்டினரியா அல்லது நான் ரெசிடென்ட்டு எதை பேஸ் பண்ணாக்கா பேஸ்ட் ஆன் 2 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ், பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். ஓகே, அந்த பிறகு பார்க்கலாம். அப்போது ஒரு இண்டிவிஜுவல் நபருடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் 3 கிளாஸிஃபிகேஷன். ஓகே, now we are discussing basic conditions under section 6 subsection 1. The basic condition eligible only for individual person. Individual person means male or female, major or minor. Okay, first basic condition வந்து ரெண்டு இருக்கு. First one, an individual should have stayed in India for a period of 180 days or more during the relevant previous year. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய ப்ரீவியஸ் இயரில், கரண்ட் ப்ரீவியஸ் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2019 to 20, அந்த டியூரேஷன் பீரியடில் அவர் இந்தியாவில் 182 நாள் அல்லது அதுக்கு மேலே இந்தியாவில் தங்கி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய ப்ரீவியஸ் இயரில், அதாவது 1 April 2019 to 31 March 2020, இந்த டியூரேஷன் பீரியடில் அவர் இந்தியாவில் 182 days ஆர் மோர் 182 நாள் அல்ல அதுக்கு மேலே கட்டாயம் இந்தியாவில் இருந்திருக்கணும். தட் இஸ் ஃபஸ்ட் பேசிக் கண்டிஷன். சாரி, அவர் 182 நாள் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா an individual should have stayed in India for a period of 60 days or more during the relevant previous year. அப்போது 182 நாள் இந்தியாவில் இல்லாத பட்சத்தில் அடுத்த பேசிக் கண்டிஷனை பார்க்கணும். அப்போ அடுத்த பேசிக் கண்டிஷனில் அந்த டியூரிங் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ இருக்கணும்? அட்லீஸ்ட் 60 days ஆகுது இருக்கணும். Do you understand? An individual should have stayed in India for a period of 60 days, 60 நாள் அல்ல அதுக்கு மேலே, during the relevant previous year. ஓகே, இது எப்போ செகண்ட் பேசிக் கண்டிஷன் வரணும்னாக்கா அந்த இண்டிவிஜுவல் பர்சன் நாட் சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன், அதாவது 182 நாள் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். ஓகே, அவர் 182 நாள் இருக்கார், அப்போ நம்ம அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஓகே, அவர் 182 நாள் இல்லாத பட்சம் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். ஓகே, அப்போது மினிமம் எவ்வளோ நாள் இருக்கணும்? அப்போ ஒரு அட்லீஸ்ட் 60 days ஆர் மோர் டியூரிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர், 60 நாள் அதுக்கு மேலே இருக்கணும். அண்டு அது இல்லாமல் 365 days ஆர் மோர் டியூரிங் த 4 preceding previous year. பாருங்கள், ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 60 days இருக்கணும். அந்த ப்ரீவியஸுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர், நம்ம ப்ரீவியஸ் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி 4 வருஷத்தில் அட்லீஸ்ட் 365 days இருக்கணும். அந்த 4 வருஷத்தில் அது எந்த வருஷம்லாம் இருக்கலாம், ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர், நமக்கு டோட்டலி 4 வருஷத்தில் அவர் இந்தியாவில் இருக்கிறது 365 days. திஸ் இஸ் த செகண்ட் பேசிக் கண்டிஷன். ஓகே, ஒன் செகண்ட் explain you basic condition under section 6 subsection 1 for individual மட்டும் அந்த basic condition. ஓகே, அப்போ an individual should stay in India for a period of 182 days, 182 நாள் அல்ல அதுக்கு மேலே இந்தியாவில் இருக்கணும்.
ஓகே, அவர் 182 நாள் இருக்காருன்னா நம்ம அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்க்கணும் அவசியமே இல்லை. ஓகே, இன்கேஸ் அவர் வந்து லெஸ் தென் 180 டேஸ் இருக்கார், 180 நாள் குறைவாக இருக்கும் போது எங்கே வரணும், அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். அப்போ அடுத்த பேசிக் கண்டிஷன் பார்க்கும்போது an individual should have stayed in India during the relevant period அட்லீஸ்ட் 60 டேஸ் இருக்கணும். relevant period இருக்கணும் 60 டேஸ் இருக்கணும். அண்டு 365 days or more during the 4 preceding previous year. relevant previous இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷத்தில் அட்லீஸ்ட் 365 டேஸ் இந்தியாவில் இருக்கணும். இதுதான் செகண்ட் பேசிக் கண்டிஷன். அப்போ பேசிக் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 1 or 2 ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பார்க்கணும், செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்து பார்க்குறது வந்து அடிஷ்னல் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6. இப்போ இந்த அடிஷ்னல் கண்டிஷன் எப்போ பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அடிஷ்னல் கண்டிஷனை பார்க்கணும். ஓகே, அப்போது பேசிக் கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். பட் அடிஷ்னல் கண்டிஷனை பார்க்கும்போது அடிஷ்னல் கண்டிஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், he has been resident in India in at least 2 out of 10 previous year immediately preceding the relevant previous year. அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019 to 20 தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 இயர்ஸில் அந்த நபர் இந்தியாவில் 2 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, அந்த 2 இயர்ஸ்ன்றது கண்டினியூட்டியாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் இயர் ஒரு 4 மாதம், தேர்ட் இயர் ஒரு 4 மாதம், அடுத்த வருஷம் ஒரு 1 இயர், அப்படி கண்டினியூ பிரேக் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவையானது ப்ரிசீடிங் 10 ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் இந்தியாவில் இருந்தால் போதும். இதான் வந்து ஃபஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொன்னால் 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர், அவ்வளோதான். கரண்ட் ப்ரீவியஸ் இயர் தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 இயர்ஸில் அவர் மினிமம் எவ்வளோ நாள் இருந்தால் போதுமா, 2 இயர்ஸ் இருந்தால் போதும். ஓகே, செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன், he has been in India for a period of 730 days or more during 7 years immediately preceding the relevant previous year. இப்போ செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் பார்க்கும்போதுனாக்கா, கரண்ட் ப்ரீவியஸ் இருக்க முன்னாடி 7 இயர்ஸில் ஒன்லி 730 டேஸ் இருந்தால் போதும். 730 டேஸ் ஆர் மோர், மினிமம் எவ்வளோ இருக்கணும், 730 டேஸ் இருந்தால் போதும். அப்போ கரண்ட் ப்ரீவியஸ் 2019 to 20 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 இயர்ஸில் he stayed in India at least 730 days or more, 730 நாள் இந்தியாவில் இருந்தால் போதும். அந்த 730 டேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று கண்டினியூவாக இருக்கலாம், அந்த 7 இயர்ஸில் ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயர்லன்ட்டு சில மாதங்கள் இருந்தாலும் போதும். அப்போ நமக்கு தேவையானது 730 டேஸ் அவுட் ஆஃப் 7 இயர்ஸ். இது செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 1 and 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். பேசிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எய்தர் ஏ ஆர் பி, எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன். இன்கேஸ் அந்த அசசி அல்லது நபர் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணார், நம்ம என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை, செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக் டேரெக்டாக எங்கே வந்துடலாம், அடிஷ்னல் கண்டிஷன் வந்துடலாம். பட் இந்த அடிஷ்னல் கண்டிஷன் 6 சப்செக்ஷன் 6 ஃபாலோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும், அண்டு செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோன்னா இருக்கு 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கும்போது 730 டேஸ் அவுட் ஆஃப் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். Okay student, individual resident status classified in 3 categories. First one ordinarily resident, second one not ordinarily resident, third one non-resident. Ordinarily resident means the individual person or associate fulfill any one of the basic condition and satisfy both the additional condition.
Okay, any one of the basic condition means the person stay in India during the previous year 2019 to 20 at least 180 days or more. குறைஞ்சது 182 நாளாவது தங்கியிருக்கணும், இல்லை அதற்கு மேலே இருக்கலாம். அல்லது he does not fulfill the first basic condition. Next basic condition பார்க்கும்போது he stay in India at least 60 days during the previous year and 365 days out of 4 preceding previous year. ப்ரீவியஸ் இருக்க முந்தைய ஆண்டில் 4 வருஷத்தில் அட்லீஸ்ட் எவ்வளோ இருந்துருக்கணும், அவர் 365 days இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் நம்ம எங்கே வரணும், செகண்ட் பேசிக் கண்டிஷன். அப்போது எ பர்சன் ஃபுல்ஃபில் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், இருக்கக்கூடிய 2 பேசிக் கண்டிஷன் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அண்டு சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஃபுல்ஃபில் த போத் த அடிஷ்னல் கண்டிஷன். அடிஷ்னல் கண்டிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா he stay in India 2 out of 10 preceding previous year. அதாவது 2019 to 20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் அவர் அட்லீஸ்ட் 2 இயர்ஸாவது இந்தியாவில் வந்துருக்கணும். அண்டு 730 days அவுட் ஆஃப் 7 preceding previous year. 2019-20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் அட்லீஸ்ட் 730 days இருந்திருக்கும். அப்போது ஆர்டினரி ரெசிடென்ட் மீன்ஸ் த பர்சன் fulfill any one of the basic condition and both the additional condition is called ordinarily resident. Okay, not ordinarily resident means the person or assessee satisfied only basic condition either A or B but not satisfy the additional condition. அவர் என்ன மட்டும் தான் செய்திருக்காரு, only basic condition மட்டும் தான் fulfill பண்ணியிருக்காரு. As basic condition A or B, any one of the basic condition. A does not fulfill the additional condition. He is called resident but not ordinarily resident. Okay. Non-resident means he does not fulfill any one of basic condition. அவர் என்ன பண்ணல, ஒரு basic condition fulfill பண்ணல, either A or B எதையுமே அவர் செய்யலை. அப்போ எதையுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் அவர் என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை, அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அப்போ ரெசிடென்ட் மீன்ஸ் பேசிக் கண்டிஷன் as well as அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணார்னா ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷன் மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணார்னா இஸ் கால்டு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணல இஸ் கால்டு நான் ரெசிடென்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் தான் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கணும். அடிஷ்னல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இது ஏ அண்ட் பி ரெண்டுமே பார்க்கணும். ஓகே, இன் கேஸ் பேசிக் கண்டிஷன் எதையுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணல, தட் இஸ் கால் நான் ரெசிடென்ட். அப்போ என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை, அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண இருந்தாலும் இஸ் கால்ட் நான் ரெசிடென்ட். டியர் ஸ்டூடெண்ட், நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட் மீன்ஸ் இந்திய குடியுரிமையை அற்றவர். ஓகே, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து நான் ரெசிடென்ட்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, an individual fail to fulfill any one of the basic condition. இருக்கக்கூடிய பேசிக் கண்டிஷன் எய்தர் ஏ ஆர் பி, அதாவது ரெலவென்ட் ப்ரீவியஸில் 182 நாள் அல்லது அதற்கு மேல், அல்லது ரெலவென்ட் ப்ரீவியஸில் 60 days அண்டு 365 days அவுட் ஆஃப் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி both additional conditions, அதாவது A 2 years out of 10 preceding previous year and 730 days out of 7 preceding previous year, இந்த 2 பேசிக் அடிஷ்னல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தார்னா இஸ் கால்டு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்.
Any one of the basic condition and both additional condition is called resident and ordinarily resident. Second one, not ordinarily resident. An individual can satisfy any one of the basic conditions. Not satisfied both additional condition. அதாவது பேசிக் கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு, அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ அவர் யார்? ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். லாஸ்ட் ஒன், நான்-ரெசிடென்ட். Non-resident means fail to fulfill any one of the basic condition. இருக்கக்கூடிய ரெண்டு பேசிக் கண்டிஷனில் எந்த ஒரு பேசிக் கண்டிஷனும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. அப்போ ஒரு பேசிக் கண்டிஷனே ஃபுல்ஃபில் பண்ணாதப்போ நம்ம என்ன பார்க்கணும் அவசியம் இல்லை, அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. If he failed to fulfill any one of the basic conditions not considered for additional condition, he is called non-resident. பேசிக்கும் அண்டு அடிஷ்னலும் ஃபுல்ஃபில் பண்ணார்னா ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் மட்டுமே ஃபுல்ஃபில் பண்ணார்னா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பேசிக் கண்டிஷனே அவர் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நான் ரெசிடென்ட். ஓகே, சரி. இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ண இன்கம் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னாக்கா, ஜஸ்ட் டூ கிளாஸிஃபிகேஷன். கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் கேன் பி கிளாஸிஃபை டூ டைப்ஸ். ஒன்று இந்தியன் இன்கம், second one foreign income. Indian income பொறுத்த வரைக்கும் taxable for three categories. Three category means resident, not ordinary resident, third one non-resident. So Indian income இருந்தா எதெல்லாம் Indian income பார்த்தீங்கன்னாக்கா, income received or deemed to be received in India during the previous year. இன்கம் இந்தியாவில் ரிசீவ் பண்ணாலோ அல்ல டீம் டு பி ரிசீவ்டாக இருந்தாலோ டேக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கும்போது இன்கம் அக்வயரிங் ஆர் டீம் டு பி அக்வயரிங் இன் இந்தியா. இன்கம் வாங்க போகிறோம், பட் உருவாயிருக்கு எங்கே? இன் இந்தியாவில். Taxable for three categories. அப்போ இந்தியன் இன்கம் பொறுத்த வரைக்கும் taxable for three category of resident. ஓகே, செகண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் மீன்ஸ் taxable in the hands of resident in the following cases. எப்படிலாம் அவனுடைய எடுத்துக்கிறாங்க பாருங்க. Income occurring or arising or deemed to arise outside India. இன்கம் எங்கே உருவாயிருக்கு? அவுட் சைட் இந்தியாவில். அப்போ taxable only for resident மட்டும் தான், தட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் தான் taxable. ஒன்று இந்தியன் இன்கம் தான் taxable ஆல் எம்ப்ளாயீஸ். இன்கேஸ் ஃபாரின் இன்கம் வந்து ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் taxable for ஆர்டினரி ரெசிடென்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்கம் அக்யூரிங் ஆர் அரைசிங் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் எ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் மூலயமா ஃபாரின்லேருந்து வர மாதிரி இருந்தால் taxable for ஆர்டினரி ரெசிடென்ட் அண்டு not ordinarily resident. யாருக்கு மட்டும் தான் டாக்ஸ்னாக்கா only two categories, resident and ordinary resident, not taxable for non-resident. So income based on resident status classify பண்ணுவோம். Indian income and foreign income. Indian income taxable for all employees, foreign income taxable only for depend upon the situation, that is income accrued or arises basis. Okay, thank you.